Hello friends, welcome to Veran Architect. ஃபஸ்ட் யூனிட் வந்து சென்டிமீட்டரில் செட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேர் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி எப்படி வேணாலும் எந்த ஷேப்பில் வேணாலும் க்ரியேட் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்கிடெக்சரில் மாடல் லைனை யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு லைனில் வந்து ட்ரா பண்ணிக்கிறணும். ஸோ இதோட ஹைட் வந்து 300 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன். இதோட வித்து வந்து 120 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு பக்கத்தில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட சைஸ் வந்து ஒரு 120 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஃப்ளைட்டு, சரிங்களா? இது ஒரு 60 டிகிரி இன்க்ளைனாக வச்சுக்கிறேன். இதை அப்படியே மூவ் பண்ணி டாப் எட்ஜில் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து அடிஷ்னல் ஃப்ளைட்டு. ஸோ ஓகே, இதை வந்து அப்படியே வந்து என்னென்னா மிரர் பண்ணி இதை வந்து பாட்டமில் ஒரு ஃப்ளைட் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து மிரர் பண்ணி இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே மூவ் பண்ணி மிரர் காப்பி எடுத்து விட்டு மிரர் பண்ணுறேன். மிரர் பண்ணாக்கா அப்படியே பாட்டமில் ஒரு ஃப்ளைட் வந்து க்ரியேட் ஆகும். அந்த மாடல் லைனை க்ரியேட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு இதை அப்படியே வந்து ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் டூலை யூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டெப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். 30 சென்டிமீட்டர் ப்ரெட்டு வித்து கொடுத்து 30 சென்டிமீட்டர் வித்தில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 3 ஃப்ளைட்டாக வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த அடிஷ்னல் லைனை வந்து டெலீட் பண்ணிடுறோம். டெலீட் பண்ணிவிட்டு இதை வந்து கர்வாக கொடுக்கணும். கர்வா இது சம் 120 100 இந்த மாதிரி வந்து கர்வாக கொடுக்கணும். அதே மாதிரி இதையும் வந்து ஒரு 40 சென்டிமீட்டர் ஆர்க்கு கர்வாக கொடுத்துக்கலாம். சேம் அகைன் வந்து அதே மாதிரி வந்து இன்னர் சைடில் வந்து ஒரு 40 சென்டிமீட்டர் ஆர்க்கு கொடுக்குறேன். அவுட்டர் சைடில் அதே மாதிரி 120 சென்டிமீட்டர் ஆர்க்கு கொடுக்குறேன். ஓகே, இந்த குறுகலான இருக்கக்கூடிய இந்த லைன்ஸை வந்து நான் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் ஸ்டெப்பை வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இன்பிட்வீன் இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னலாக 2 ஸ்டேர் வந்து க்ரியேட் பண்ணுவோம். கரெக்டாக ஈக்குவல் பண்ணி கரெக்டாக வந்து க்ரியேட் பண்ணணும். இருக்கிற ஸ்பேஸில் கரெக்டாக ஈக்குவல் பண்ணி கரெக்டாக அந்த ஆர்க்குக்கு ஏற்றாப்பில் ஸ்டேர் கேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இந்த லைனை வந்து கரெக்டாக அலைன் பண்ணி அந்த எட்ஜில் வந்து கரெக்டாக செட் பண்ணிடுறோம். நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்றாப்பில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஸ்டேர் கேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷனை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது இது வந்து ட்ரா பண்ணி ஸ்டேர் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணி ஸ்டேர் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து மாடல் லைனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லைனை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து எத்தனை அப்படின்ற வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறணும். 23 அப்படின்னா எத்தனை இருக்குது அப்படின்றத பார்க்கணும். கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்க்கணும். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து 23 கரெக்டாக இருக்குது. 23 ஸ்டெப்ஸு அடிஷ்னலாக 21 தான், 22 23 அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா டெலீட் பண்ணிவிட்டு ட்ரிம் அண்ட் கமாண்டை எக்ஸ்டெண்ட் கமாண்டை யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும்.
கவுண்டிங் வந்து கரெக்டாக 23 ஸ்டெப்ஸ் வரணும். 23, 21 ஸ்டெப்ஸ் அப்படி அந்த மாதிரி கவுண்டிங்கில் வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டேர் கேஸ் வரைய ஆரம்பிக்கணும். இப்போ ஆர்கிடெக்சரில் ஸ்டேர் கேஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு மோனோலித்திக் செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டேர் கேஸ் கிரியேட் ஸ்கெட்ச்ன்ட்டு பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனில் வந்து ஸ்டேர் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பவுண்ட்ரி இருக்குது. ஸோ பவுண்ட்ரி வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ பிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேர் கேஸோட பவுண்ட்ரியை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்க அந்த மாடல் லைனில் வந்து பிக் பண்ணாலுமே போதும், பவுண்ட்ரி வந்து கிடச்சிருச்சு. அடுத்து ரைசர் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த ரைசர் வந்து அதே மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே வந்து மாடல் லைனில் கிரியேட் பண்ணோம்ல அந்த லைனை பூராத்தையும் பிக் பண்ணோம்னாக்க அது பூரா நமக்கு வந்து ரைசராக வந்து ஜெனரேட் ஆகும். கரெக்டாக 23 இது பார்த்தீங்கன்னாக்கா 23 முடிஞ்சிச்சு, 0 முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஸ்டேர் கேஸ் பாத் வந்து கொடுக்கணும். கீழேருந்து மேலேயா மேலேருந்து கீழேயா அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ணிவிட்டு எஸ்டன் கமாண்டை கொடுத்துட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்துடும். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டாக்க நமக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டேர் வந்து ஜெனரேட் ஆகும். இப்படி தான் வந்து மாடல் லைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த ஒரு இடத்துலையும் நம்மளோட விருப்பத்திற்கு ஏற்றவாறு நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அந்த லைன்ஸ் மட்டும் எடுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டேர் கேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள்.